லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி அந்த அஸ்தம நட்சத்திரம் மறையிற வரைக்கும் தான் அதுவும் உடல்ல இருக்கும். நீ அதுக்குள்ள போய் அனுசுயா தேவிய காப்பாத்திட்டு திரும்ப வா. கண்டிப்பா வந்துற சித்தரே. நீ போய் அந்த அனுசுயா தேவிய அழிக்க நினைக்கிற துஷ்ட சக்திகளை துவம்சம் பண்ணு. இத நீங்க சொல்லவா வேணும்? அந்த நம்பூதிரிக்கும் மந்திரவாதிக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். அந்த பிளான்ல நீங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க தான் கால் பண்ண. எனக்கு வர்மா மட்டும் எதிரி இல்ல, வர்மா கூட இருக்கிற அபியும் எதிரிதான். சரி, உன் பிளான் என்னன்னு சொல்லு, செஞ்சு முடிச்சிடலாம். என் பிளான் ரொம்ப சிம்பிள் தான். நான் உன்கிட்ட என் வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு ஒரு 2 கோடி கடன் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை நான் சரியா ரிட்டர்ன் பண்ணல. அதுக்காக நீ என் வீட்டை ஜப்தி பண்ணி என் வீட்டுல இருக்கிற அந்த குடும்பத்தை என்னோட இல்ல அபி குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும். ஐடியா ஓகே தான். ஆனா நீ இப்போ ஜெயில்ல இருக்க, எப்படி என்கிட்ட கடன் வாங்க முடியும்? நீ உன் ஃபைனான்ஸ் கம்பெனி மூலமா நான் உன்கிட்ட 2 கோடி பணம் வாங்கினதா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண. 2 கோடி ரூபாய் பணத்தை ஏன் அக்கவுண்ட்ல போட்டுரு. நான் பணத்தை உனக்கு ரீபே பண்ணாத மாதிரி ரெக்கார்டை ரெடி பண்ணு. அந்த ரெக்கார்டை என் வக்கீல் கிட்ட கொண்டு போய் கொடு. நான் அவர்கிட்ட என்ன பண்ணணும்னு டீட்டெயிலா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவரே கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி என் வீட்டை ஜப்தி பண்றதுக்கு சமன் வாங்கி கொடுப்பாரு. அதை வச்சு ஈஸியா அந்த அபி குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நடு தெருவுக்கு கொண்டு வந்துடலாம். இதையே நீ காரணமா வச்சு அந்த அபியை நீ மிரட்டி வர்மா கம்பெனில இருந்து வெளியே எடுத்துடலாம். புரிஞ்சது, நான் பாத்துக்கிறேன். செம்ம ஸ்ரீஜா, கலக்கிட்ட. ஆமா, இன்னைக்கு வக்கீலு ஷர்மா எல்லாருமே நம்ம வீட்டுக்கு போய் சந்தோஷ் மாமா கிட்ட எல்லாம் கோர்ட்டோட சம்மனை காட்டி விஷயத்த சொல்லி நாளைக்கு காலையில வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்படியோ நாம ஆசைப்பட்ட மாதிரி என் அண்ணனோட வீடு, அவங்க சொத்து எல்லாம் நம்ம கைக்கு கிடைக்க போகுது. ஆமாமா, நான் ஜெயிக்க போறேன். அப்போ என் அண்ணன் வீட்டு பக்கம் போக வேணாம்ல நானு? போமா, நீ போனாதானே அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதோட உன் மேல சந்தேகமும் வராது. நீ சொன்னது கரெக்ட் ஸ்ரீஜா. சரி, நான் போறேன். சரி ஸ்ரீஜா, நான் போன் வச்சிடுறேன். அந்த ஆட்டோ சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. பேசாம இருமா, நான் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கேன். தான் சொந்த குடும்பத்தையே அழகி நினைக்கிற கிரிமினல் நீ, உனக்கு போய் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் பாரு. போறேன் இருமா, ஏதாவது சொல்லிட்டு வந்த பாதி வழியில இறக்கி விட்டுருவேன். செஞ்சாலும் செய்வான். ஏப்பா, நான் எதுவும் சொல்லல, நீ ஃபாலோ பண்ணு. அப்போ ஆசிரமத்துல இருந்தது உன் பாப்பா தானா? ஆமா. இவ்வளவு நாளா அபி தாம் பெத்த குழந்தைய இன்னொருத்தி குழந்தை நினைச்சு பாத்துக்கிட்டாளா? அபி ரொம்ப பாவண்டா. எந்த தாய்க்கும் அபியோட நிலைமை வரக்கூடாது. சரி, அபிக்கு இப்போ இந்த உண்மை தெரியுமா? தெரியுமான்னு தெரியல. நானும் அபியும் என் பாப்பாவோட ஒன்று சேர நேரம் பார்த்து அந்த ராஸ்கல் என் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டான். அதுவும் அபிக்கு ரத்தம் வர மாதிரி அடிச்சு போட்டேன். அதை நினைக்கும் போது அப்படி ரத்தம் கொதிக்குது.
வர கோவத்துக்கு என் கையாலே அவனை அடிச்சு கொல்லணும் போல இருக்கு. சஞ்சீவ், கொஞ்சம் பொறுமையாரு. அபியை அடிச்சு போட்டுட்டு உன் பாப்பாவை தூக்கிட்டு அவன் எங்க போயிட போறான்? கட்டாயம் நம்ம கையில கிடைப்பான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சஞ்சீவ், அபிக்கும் பாப்பாவுக்கும் 2 பேருக்கும் எதுவுமே ஆகாதுடா. நீ கவலைப்படாத. நீ அபி அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லு. நான், அப்பா, அம்மா எல்லாரும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரும். சஞ்சீவ், ஹலோ, சொல்லு. சொல்லவா? டேய், அபி அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லு. நானு, அப்பா, அம்மா எல்லாரும் அங்க கிளம்பி வரோம். அது பிபிஆர் ஹாஸ்பிட்டல். சரி சரி, நாங்க உடனே அங்க வந்துடுறோம்டா. நம்ம அவசரம் தெரிஞ்சதான் எவ்வளவு வேகமா போறாரோ. அந்த நம்பூத்ரி எனக்கு சஞ்சீவ் உடல் கிடைக்க கூடாதுன்னு சஞ்சீவ கொல்ல பாக்குறானா? விட மாட்டேன். நான் உடனே சஞ்சீவ் உடம்ப ஆட்கொள்றேன். சஞ்சீவ், பாப்பாவை காப்பாத்த உன் உடம்பு எனக்கு தேவை. நீ எங்க இருக்க? அப்படியே எதுக்க வர வண்டி மேல மோதிர வேண்டியதுதான். அண்ணா, அண்ணா, வண்டிண்ணா. வண்டி. அண்ணா, நான் மட்டும் ஹேண்டில் பார் டைமுக்கு திருப்பலன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நான் பார்த்து ஓட்டுங்கண்ணா. என்னாச்சு? ஏன் ஆட்டோ நிறுத்திட்டீங்க? ശിഷ്യ, അണു அந்த சஞ்சீவ் உடம்புல இறங்கி ഇവിടെ வரணும். എന്റെ ശരീരത്തില് എന്റെ ജീവൻ ഇല്ലാത്ത കാരണത്താൽ ആ അണുവാൽ എന്നെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. അതിനാല് ആ അണു ഉന്നെ കൊല്ലാൻ മുയற்சிക്കും. പക്ഷേ പേടിക്കണ്ട. ഓം കാളി നീലി സുനി ഓം ശ്രീ அபி தான் புள்ளன்னு தெரியாம இவ்வளவு நாளா அவ புள்ளையதான் வளர்த்திருக்காளா? ஆமாம்மா. ஐயோ, என்ன கொடுமை இது. பெத்த புள்ள யாருன்னு ஒரு தாய்க்கு தெரியாம இருக்கிறதே பெரிய கொடுமை. அதுலயும் அந்த புள்ள தான் கூடவே இருந்து இல்லாம இருக்கிறது அதை விட பெரிய கொடுமைங்க. ஐயோ, அவளுக்கு இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது. அவளுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அபி, தாயும் பிள்ளையும்
ஒண்ணு சேர்ற நேரத்துல எவனா ஒருத்த வந்து அபிய அடிச்சு போட்டு அவன் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான். இது நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் பதறுதுங்க. கடவுளே, என்ன கொடுமை இதெல்லாம். அம்மா சீதா நில்லுங்கம்மா. யோ, ஆட்டோ நிறுத்தியா? சரிம்மா. என்ன இறங்குனீங்க? எதுக்குண்ணா இப்ப என்ன ஆட்டோல இருந்து வெளியே தள்ளுறீங்க? யார் இவன்? எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையே. என்ன நடக்குதுங்க? ശിഷ്യ, ആ വേര് നീ നിന്റെ വായിൽ ഇട്ട് കൊല്ലണം. ആ വേർ നിന്നെ കാക്കും. എക്കാരണം കൊണ്ടും ആ വേർ നിന്റെ വായിലിരുന്ന് വിലകക്കൂടാതെ. ശരി ഗുരുവേ. ശരി ശിഷ്യ, നമുക്ക് യാഗത്തെ തുടങ്ങാം. ശരി ഗുരുവേ. அம்மா, நீ எல்லாம் ஒரு கடவுளா? நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? பெத்த பிள்ளைய பிரிஞ்சு இருக்கிறது ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு வலிக்கும்னு உனக்கு தெரியாதா? இது எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ற? அபிய போய் இப்படி அநியாயமா ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டியே. இனிமே நல்லவங்கள ரொம்ப சோதிக்காதப்பா. தயவு செஞ்சு அபிய காப்பாத்து. அவ குழந்தை கூட ஒண்ணு சேர்த்து வை. அண்ணா, எதுக்குண்ணா இப்ப ராட்லாம் எடுக்கிறீங்க? என்ன ஆச்சுண்ணா? ஏன் அடிக்க வரீங்க? இன்னைக்கு சஞ்சீவ் செத்தான். அண்ணா, எதுக்குண்ணா இப்ப அடிக்க வரீங்க? அண்ணா, வாடா வாடா. இப்ப வா.
மேடம், உங்க சொந்தக்காரரு ரொம்ப கோவக்காரரா இருப்பார் போல. இந்த அடி அடிக்கிறாரே. ஆமாய்யா, நீ வேற நிலைமை தெரியாம வாய மூடு. ஏய் மந்திரவாதி, உனக்கு பாப்பாவை பலி கொடுக்கணுமா? இருடா, நான் வந்து உன்னை பலி கொடுக்க. யோ யோ சஞ்சீவ் போறேன், பைய ஃபாலோ பண்ணல. சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம் போ போ போ. சீதா, அழாத சீதா. கடவுள் என்னைக்குமே நல்லவங்களை கைவிட மாட்டாருமா. அப்படி இல்லைன்னா அபியோட குழந்தை அபிக்கே தெரியாம பாதுகாப்பா வளர்த்துருக்க மாட்டா. நல்லது எது கெட்டது எதுன்னு அற்ப மனசுங்க நமக்கே தெரியும் போது அந்த கடவுளுக்கு தெரியாமையா இருக்கும். அந்த கடவுள் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் 1000 அர்த்தம் இருக்கும் சீதா. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இல்லம்மா. அதனால ஒன்று சொல்ற கேளு. அபி, சஞ்சீவ், அவங்க பாப்பா 3 பேரும் கண்டிப்பா ஒன்று சேருவாங்க. 100 வருஷம் நல்லா வாழ்வாங்கன்னு நம்பிக்கை வை. கண்மூடித்தனமா நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கை தான் அவங்கள ஒன்று சேர்க்கும். சீதா, நம்பிக்கையோட இரு சீதா. நம்ம அபியை பார்க்க ஹாஸ்பிட்டல் போவோம். எல்லாம் நல்லதே நடக்கும். ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்கம்மா. வா சீதா, போலாம். யோ, சஞ்சீவை விட்டுறாதையா, அவனை ஃபாலோ பண்ணு. மா, அவனே பேய் மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அவனை எப்படிமா ஃபாலோ பண்றது? என்ன சொல்றான் இவன்? சஞ்சீவ் பேய் மாதிரி வண்டி ஓட்டுறானா? குழந்தைய காப்பாத்த அனு சஞ்சீவ் உடம்புக்குள்ள பூந்துட்டாளோ? ஐயோ, நாம நினைக்கிற மாதிரி சஞ்சீவ் உடம்புக்குள்ள அனு பூந்திருந்தா பெரிய பிரச்சனையாச்சே. அனு சஞ்சீவ் உடம்புக்குள்ள பூந்திருக்காளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. மந்திரவாதிக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன போன் கட் ஆயிடுச்சு? யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ, மந்திரவாதி போன் எடுயோ. யாராவது போன் எடுங்களே. ஹலோ, நீங்க? நானு மந்திரவாதியோட சிஷ்யர் பேசுறேன். ஏன் போன் அடிச்சிட்டே இருக்கீங்க? அது மந்திரவாதி கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். குரு யாகத்துல பிஸியா இருக்காரு. என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அனு சக்தி இழந்துட்டாளா? இன்னும் அதே நிலைமையில தான் இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனுவுக்கு அவ சக்தி திரும்ப கிடைச்சிட்டதா அவங்க குருவும் எங்க குருவும் பேசிக்கிட்டாங்க. அனு எங்க குடிலுக்கு வர்றதுக்குள்ள யாகத்தை முடிச்சு குழந்தைய பலி கொடுக்கணும்னு அவசரமா யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போன வைங்க. சுத்தம். அப்போ சஞ்சீவ் உடம்புக்குள்ள அனு கன்ஃபார்மா இருக்கா. ஐயோ, என்ன நடக்க போகுதோ நினைச்சாலே பயமா இருக்கே. அபிக்கு பெண்மண்டையில் அடிப்பட்டதால அவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஓகே டாக்டர். ஸ்கேன் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் செக்அப் பண்ணிட்டு ஆபரேஷன் ரூம் கொண்டு வந்துருங்க. சிஸ்டர், இவங்களை வார்டுக்கு கொண்டு போங்க. ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. இவங்களுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஓகே? டாக்டர்,
ஒரு நிமிஷம். அபிக்கு இப்ப எப்படி இருக்கு? அபி தலையில பலமா அடிபட்டதுல பிரெயின் வெயின்ஸ் நல்லா டேமேஜ் ஆகியிருக்கு மேடம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஒரு வெயின்ஸ்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு மேடம். அதை அப்படியே விட்டா அபியை காப்பாற்ற முடியாது. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். பண்ணிடுங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணி அபியை எப்படியாவது காப்பாத்திடுங்க. பண்ணிடலாம். ஆபரேஷன் பண்ணா கூட அபி பிழைக்கிறதுக்கான சான்ஸ் 20% தான் இருக்கு மேடம். டாக்டர் என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க மேடம், எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புங்க. நமக்கு இப்ப வேற வழி இல்லை. டாக்டர் சொல்லுங்கம்மா. அபி ரிலேஷன்ல எப்போ வருவாங்க? என்னாச்சு? என்ன விஷயம்? அது ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு சைன் வாங்கணும், அதனாலதான். அபி ரிலேஷன்ல எப்போ வருவாங்கன்னு தெரியல. வேணும்னா நான் சைன் பண்றேன் டாக்டர். நீங்களும் பண்ணலாம் மேடம்.